அந்த மாயமான சூழலால் கண்ணை கரிமூஞ்சி பைய திருட்டு வைக்கால பிளந்து போற வழியா வந்துவிட்டான். ஏன்னா அவன் ஆம்பளையா இருந்தா என்கிட்ட நேர்ல சண்டை போடுவான். அந்த பொட்டை ஒக்கால போய் என்னை பார்த்து பயந்து இந்த பிளந்து போறதுல வழியாக எங்க சென்றான். ஆம்பளையா இருந்தா அவன் ஆம்பளையா இருந்தா ஏன் சண்டை வாங்க? அவர் ஆம்பளை கிடையாது, கடவுளாச்சு. இந்த உலகத்து யார் கடவுள்? அவர் தான் கடவுள். யாரு? நான் தான் கடவுள். நீ சொல்லிக்க வேண்டியதுதான். நீ கடவுள்? அவரு கேக்குறாரு, உன்னை கேக்குறாரா? ஒக்கால வைங்க என்ன கேக்கல, அவரை கேக்குறாரு. மறுபடியும் பேசுங்க. அவர்தான் ஒக்கால வைங்க. உன்னதெல்லாம் கை கட்டி பேசுறாரு. என்ன சொல்ற? ஏய் யாரை சொல்ற ஒக்கால வைங்க? டேய் அவன் திட்டு போய்டா. யாரு? அந்த பச்சை பச்சை எது பச்சை பச்சை? கரிமூஞ்சி பைய பேடி பைய அந்த இட பைய அந்த பால் கறி திருட்டு விடுற பைய அது ஒக்கால போய் அவன் ஏன்டா அவன் உயிராட்ட சாவுறான். நீ சாவலாம் யாரு? டேய் நீ கடவுள். ஆம்பளை போல வீரமா இருக்கேன். ஐயோ கரி. டேய் பல்வேல அண்ணன் வாங்கி இதுதான் மதக தேசம். இந்த கோட்டைக்குள்ள போகணும் என்றால் ஆபத்தெல்லாம் இருக்குது. அப்படியா? நம்ம கோட்டை விட அது மட்டும் கிடையாது. இந்த கோட்டைக்குள்ள போகணும் என்றால் தலைகள் இருக்குது. என்ன தலை? சூத்திரர் பதுமை. அப்படின்னா எப்படி? சூத்திரர் என்ன தெரியுமா? மரம் இருக்கிற மாதிரி இருக்கும், மரமே இருக்காது. பழம் இருக்கிற மாதிரி இருக்கும். அழகா பார்த்தையா மாவிலை தோரணங்களும் மரகத கலசங்களும் மா கோலமிட்டு இருக்கு. இப்பேற்பட்ட கோட்டை எங்கேயாவது பார்க்க முடியுமா? முடியாது. இது எல்லாம் இருந்தால் மன்னரை பார்ப்பதற்கு முன்பாகவே அருகாமலுக்கு ஒரு காவல்காரன். ஐயா நமஸ்காரம் பண்றியா? நமஸ்காரம் பண்றியா? நமஸ்காரம் பண்றோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஆத்துல நல்லா இருக்கா இல்லையா? ஆத்துல இருக்கிறவங்க இல்ல, பொத்தல இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. ஐயா ஆத்துலடா வீடு. நாங்க வந்து நான் அந்தனர். ஓ ஐயவானா அதான் பேசுவோம். நல்லா இருக்கா? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கிறேன். இந்த குறை முடியாது. இந்த குறையும் கிடையாது. எந்த குறை முடியாது. இந்த குறையும் எனக்கும் கிடையாது, எங்க எஜமானும் கிடையாது. அதானே? ஆமா. சரி சரி. எதுமா இருக்கிறாரு இல்லையோ? இருக்கிறாரு. பார்க்கணும், சில வார்த்தை பேசணும். என்ன விஷயமா பேசணும்? நாங்க வடக்கே வெகு தூரம். வடக்கே வெகு தூரம். குண்டத்திலிருந்து வரண்டா முண்டம். முண்டமா? குண்டம். சரி சரி. உங்களுடைய புகழ் வடக்கு இருக்கின்ற குண்டத்திலே கொடிகிட்டு கிடக்கிறது. ஆமா ஆமா. மரணத்தை ஆடக்கூடிய சகாசத்தன் சீரும் சிறப்போடு யார் எது கேட்டால் இல்லை என்று சொல்லாமல் அன்னைக்கு ஏற்றி வாரங்கி தெரியும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். சரி சரி. அதனால அண்ணாவை பார்த்து எஜமானை பார்த்து ஏதாவது யாசனை பெறலாம் என்று தான் வந்திருக்கிறோம். ஐயா சாமி இருக்காரா? ஐயா சாமி இருக்கிறாரா? ஐயா சாமியா? ஐயா சாமி இருக்கிறாரு. ஐயா நம்ம கோட்டை தேடி 3 பேர் வந்துக்கிறாங்க. யாரா அவனுங்க? வடக்கே வெகு தூரம். வடக்கே வெகு தூரம். குண்டத்திலிருந்து வந்துக்கிறான்டா முண்டா. தப்பா நினைக்காதீங்க, அவன் சொல்றது நான் சொல்றேன். குள்ள பிராமணர் வந்துக்கிறாங்க. ஏண்டா பிராமணன்டா? இதாவது ஏசம் கேட்பாங்க. இதுதான் வந்துக்கிறாங்க நம்ம கோட்டை தேடி. நான் விடுவது அன்னதானம். ஆமாங்க. யாருக்கெல்ல சொல்லாமல் ஆமா அவன் கேட்கக்கூடிய தானத்தை அடடே ஏதோ கேட்டா கொடுத்து விடுற போ. அவன் உங்களை பார்த்து தான் கேட்கணுமா? ஆயிரப்படி வெளியே தான் இருக்கிறாங்க. டேய் அந்த பிராமணன் அழைத்து போடா. அப்படிதானே? ஐயா எங்க எஜமா வர சொல்லி உத்தரவு. அப்படியா? ஆமா சொல்லிட்டேன். உள்ள போக வேண்டும். ஆமா. ஐயா நமஸ்காரம் பண்றேன். நல்லா இருக்கீங்களா? இப்ப கரிப்பீங்க எல்லாம் இருக்கீங்களா? ஐயா உங்களை பார்த்தா, உங்கள் முகத்தை பார்த்தா தெய்வாம்சம் பொருந்தி முகமாக இருக்கிறது. ஆமா ஆமா. நான் யாரு? நான் எப்படியா மட்டவன்?
பார்க்கும்போது எங்கள் பசியெல்லாம் மறந்து விட்டேன். ஒரு சிரிச்சிருங்களா? சிரிச்சிங்களா? டேய், நான் யாரு எப்படியாப்பட்டவன்? ஒரு சிரிப்பு சிரிச்சிங்களா? என்ன சொல்றானுங்க? என்ன சொல்றானுங்க? ஆமா. எங்க இருப்பிடம் வடக்கே வெகு தூரம் குட்டம் என்று சொல்லுவாங்க. குட்டம் குட்டம் இல்ல, குண்டம். வடக்கே வெகு தூரம் குண்டமா. அந்த குண்டத்தில் இருக்கிறவையா உங்களுடைய பெருமையும் உங்களுடைய புகழும் அங்கே கொடிகட்டு பறக்கிறது. அப்படிப்பட்ட மன்னரை பார்க்க வேண்டும் என்றுதான் நாங்கள் எண்ணூர் வந்திருக்கிறோம். யாசகம் பெறலாம் என்று நாடு நகர அனைவருக்குமே தெரியும் இந்த சராசன் எப்படியாப்பட்டவன் என்று. வருவதற்கு இல்லை இல்லாமல் சொல்லாமல் மாறி வரக்கூடியவன் இந்த சராசன். யாராவது யாசகம் பெறலாம் என்றுதான் வந்திருக்கிறோம். யாசகம் என்ன? வருவ பிச்சைக்காரனுக்கு எல்லாம் சொல்லாம கொடுப்பான் சராசன். ஆமா, உங்களுக்கு என்ன யாசகம் வேண்டும்? நாங்கள் என்ன கேட்டால் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுக்கிறேன் என்று ஒரே ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். யார பார்த்து சத்தியம்? தப்பா நினைக்காத. யாருக்கிட்டே போய்க்கிறாங்க, கொடுக்குறேன் கொடுக்க மாட்டேன்ட்டுக்கிறான். அதனால நம்மள அது மாதிரி நினைக்கிறானுங்க. கம்யூனிட்டியா நான் யாரு? ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அந்த வார்த்தைக்கு மதிப்பே கிடையாது. அது எனக்கு மட்டும் தான் தெரியும், அவனுக்கு தெரியுமா? அது நீ எதை கேட்டாலும் தடையவ கொலை காத்திருக்கின்ற சராசன். இதுவே சத்தியம். சராசன்தா வந்திருப்பது யார் என்று தெரியாமல் சக்தி செய்திருக்கிறார். இந்த சக்திக்குள்ள உன்னை என்ன செய்கிறேன்? உனக்கு என்ன வேணுமோ கேட்க தெரியும். ஐயா பகத்தை பார். ஆமா. எப்பேற்பட்ட அழகு. 1000 சூரியன் ஒன்றாக சேர்ந்தால் எப்படி பிரகாசமாக இருக்குமோ அப்படிப்பட்ட பிரகாசமான முகத்தை பார்க்கிறீங்க. எங்களுக்கு பசியெல்லாம் போய்விட்டது. இன்னொரு வாட்டியா சிரிங்க. சிரிக்க சொல்றாங்க. இதோட எப்ப கிடைக்குன்னே தெரியாது உங்களுக்கு. இந்த சிரிப்பை கேட்டவனை பார்த்தவனே எங்களுக்கு நாடு வேண்டாம், நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், நகரம் வேண்டாம், பொன் வேண்டாம், பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேண்டாம்? ஐயா சராசந்தரே, எங்களுக்கு வேண்டியதெல்லாம் யுத்ததானம் தான். யுத்ததானம் என்ன தெரியுமா? எனக்கு ஈடாக என்னிடத்தில் சமரத்துவம் செய்யக்கூடிய நான் யுத்ததானம் கேட்பார்கள். ஆனால் நீ என்னிடத்தில் யுத்ததானம் கேட்கின்றாய். அவங்க கேட்கறதுனா நீ பேசுறதுனாங்க. அவங்க யுத்த தானங்க, நீ முத்த தானம் பேசுகிறீங்க. கேக்குறாரு அவரு. யுத்தம் 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 சொல்றேன். மாச்சிக்கிட்டு இன்னொரு வாட்டி சீரிங்க. என்ன அவர் மூக்குல ஈமிக்குது? அது கேக்குற சீரியா, இன்னொரு வாட்டி சீரியா. அதான் ஆஜன் கேக்குற சீரியா, ஒரே வாட்டி சீரியா. ஆமா, அவ்வளவு அருமையா இருக்குது. சீரி பயந்துட்டான் அது விடு. சண்டை போடு. யுத்ததானம் என்றால் எனக்கு சமரம் செய்யக்கூடிய ஒரு மனதாக இருக்க வேண்டும். எனக்கு சமரத்துவம் செய்யணும் என்றால் முதல்ல யார் நான் பார்க்கணும். பாக்கணுமா? அவன் கை ஏண்டா இந்த கொல்லும் ஓட்டுல பிரம்ப கரத்தால் பிடித்து ஆடு மாடு மேய்க்கக்கூடிய கேவலம் வேலைக்காரன் கரம் போல் இருக்கிற கரம். இவனோட சொல்லாவிட்டாலும் இந்த கரம் ஆடு மாடு மேய்ச்ச கரம் தான் இது. ஆண்டினுடைய கரம் ஆடு மாடு மேய்ச்ச கரம் தான் இது. இவன் சரிப்பட்டு வரானா? இவன் சாப்பிடா அதை நிக்கிறான் பாரு, அவன் பாரு. அடுத்து வேறா திருப்பிடா கைய. ஏண்டா என்னடா கரை டேய், என்னடா இது? உண்டு அடிப்பா மாறு, உண்டு பணம் மரத்துல எங்கடா அடியாமில்ல காணாம ஓனாங்கன்னு சொல்லிட்டேன். அத போல வில்லு முடிந்த கரம் போல கிட்டது இவன் கரம். இவனை எடுத்து கோபத்தில் பேசினாலும் உண்மையா பேசுறான். அர்ஜுனன் யாரு? வில்லு போர் விஜயன்.
வில் பிடிக்கிறக்காரன் தான் சரியா தான் சொல்றான். ஆமா இவனை சொல்லிட்டு வர மாட்டான். இவன் அப்படிடா. அத நிக்கிறான் பாரு. அவன் அடுத்தது நான். அடுத்து வேறா. அத பாரு முன்னால. ஏய், யாரு அவனை பார்க்க? டேய், ஆடாடி. என்னாச்சு? ஏன் கர்ரம் கதாயில பிடித்த கர்ரம் ஏன் கர்ரம் போல் இவனை தோண்டிடுது. டேய், இங்க வந்தாரு இந்த பொடி பையன் இவனை முதல்ல யாரு கேட்டாரு? அவங்களை யார் யார் எடுக்கிறாங்க? நாங்க யார் தெரியுமா? பதி பதி வந்தே தீரும் வருவது வந்தே தீரும் மாறாது ஒன்றுமில்லை. வருவது வந்தே தீரும் வாராததொன்றுமில்லை. வருவது வந்தே தீரும் மாறாது ஒன்றுமில்லை. அறுவை சேர் மதகமன்னா ஆண்டவர்களை நாங்கள் தர்மனுக்கு நெறியோம் தனி பீரணிவடையாவார். இந்த அகிலம் போற்றும் ஸ்ரீ ஹரிகிருஷ்ண மூர்த்தி நாடே. நாட்டாளடா உன்னை அழிக்க வந்தாய். கமராஜி அடா பொறும்போக்கு பையா. பார்த்து அரக்கறணும். மாமா ஏய், ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்போதே கொண்டு விட்டுருங்க. அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு பொறுமையோடு கேட்போம். மாமா உன் வார்த்தை கட்டப்பட்டு உன் மூஞ்ச பார்த்து விட்டுருங்க மாமா. ஏய், அர்ஜுனா அர்ஜுனா பொறுமையோடு. அவன் சொன்னது பாத்தியா? ஏய், அவன் மூஞ்சி கோசம் தான் விடுவானா? அவன் மூஞ்சி கோசம் தான் ஒண்ணு விடுறானா? இல்ல ஒரே தூக்க தூக்கிடுவானா? சத்தத்துக்கு பயந்து கிடக்குற நீ ஒரே ஒரு சிரிப்பு சிரிப்பு அவன் கீழே வந்துடுவான் பாரு. என்ன வாடான்றியே என்ன பேச போற? ஏய், ஏய், அடா பொறும்போக்கு எவ்வளவு ஆணவம் இருந்தா நான் தான் அகல விக்ரமாக பேசிக் கொண்டிருக்கிறான். அவனா பேச விடாம ஒரே அடிதான் அவன். அவன் என்னதான் பேசுறான்னு கேட்பு. ஏய், என்னடா பசங்க சுண்டு முதல்ல மன வெட்டாவன மலை எடுத்து பாப்பியா? நீ கேளு. டேய், இவன் யாரு? இந்த திருட்டு வக்காலம் எப்படியா பட்டவன்? ஏண்டா, இவன் ஆம்பளையா இருந்தா ஏன் இட்ட 17 முறை 18வது முறை இது. இப்ப ஆமாடா, சண்டை போட்டுடா. 18 முறை எடுத்த தோல்வி விட்டான். அடி அடி அடி. இவன் ஆம்பளையா இருந்தா ஏண்டா எனக்கு கொடுத்தா மோதிர வரா நீ சீரிய இந்த மீசா சீரிய அதே போயிட்டு போறாங்க. 17 முறை உன்ன தோத்துட்டு போயிட்டாரம்மா. 17 முறை தோத்துட்டு போயிட்டாரம்மா. 18 முறை எடுத்த தோல்வி விட்டான். நான் பிச்சு ஓட்ட திட்டு போயா இந்த வக்காலா ஓய்வா. ஆமா, நீ 17 முறை சண்டை போட்டிய, ஒரு முறை சாவடிச்சிருக்கலாம்ல நீ. அவன் எங்க மாட்டான். இந்த வக்காலா சண்டை சண்டை கொல்ல உண்டாக முடியாது. ஆனால் உன்னை அப்போது கொண்டிருப்பேன். ஏன் தெரியுமா? இந்த துவாபர யுகத்திலே மகாபாரதத்திலே யாரை எப்போது கொல்ல வேண்டும் என்று நன்றாக தெரியும். பலம் வாய்ந்த மன்னி என்னை போன்று இருக்கிறார்கள். ஆனால் சரியான ஆள் வந்து இருக்கிறது கொள்வதற்காக. ஏய், சரியான யாரு? நான் யார்? எப்பேற்பட்டவன்? என் வீரன் என்ன தெரியுமா உனக்கு? முதல்ல இவன் யாரு? யாரு? யாரவா? என்னோட அத்தை பெற்ற பிள்ளை பீமசேனன். பீமன் 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 பீமஜெயனாங்க. அவர் சொல்றாரு பீர சொல்றாரு, அது கிடையாது. பீமஜெயன் பீமஜெயன் கதாயுதன். டேய், என்னடா பையனடா? நான் எட்டு விட்டானா? ஏய், என் கோபத்துக்கு ஆளாகிறான். யார் மாமா? இவன்
இவன் தாபு மாமாவா பொறுமையோடு இரு. ஏய், ஏய், கொலைக்காதீரு. என்னடா பேச போற? டேய் இவன் எப்படியாப்பட்ட திருடி வக்கால போயிவன் ஏங்க பொதுவா சொல்றீங்க பொதுவா சொல்றீங்களா? சொல்லுங்க. இவன் எனக்கு விட சண்டை சரி. இப்ப நான் அவனுடைய சண்டை போட்டு கூட ஆமா. ஒண்ணு நீ சாவணும் நான் சாவணும் ஆமா. உன்னால முடியலையா போட்டு போட பொட்ட இவன் எது இட்டு அதை கட்டியா அப்படி இல்லைங்க. இல்ல 17 முறை உன்னை சண்டை போட்டாருவங்க கூட முறைன்னு சாவடிச்சிடுவாரு. ஆனா இந்த 17 முறை அவர் தேத்தின்னு ஓடின பாரு, அதுலயே உனக்கு 80% பலம் குன்னி போச்சு. ஆமா நீ வெறும் நடமாட்டம் போனா நீ ஒரே நாளைக்கு சித்திரம். அடுத்து தான் அடிக்கணும் காத்துட்டு. காலி அங்க பெட்டியாரன்னு சொல்லிக்கிறேன். உனக்குதாங்க நீங்க பலசாலிக்கு சண்டை போடுக்கிறீங்க. வீரத்தை விட்டு கொடுக்கலாமா? என் பேர் போட்ட ஆளு நானு. சொல்லு. உன்னுடைய பலம் எனக்கு தெரியா, அவனுக்கு எப்படி தெரியா? அப்படி சிரிச்சு அவனுக்கு கீழே கவுத்துட்டு கொட்டை இருக்கும் வரலையா? சொல்லு பாப்போம். தெரியுமா? டேய், பொற்றென்றால் திலகம். ஆமாடா, திலகம் என்ன? குங்குமத்துக்கு பேர் இதுதான் திலகம். ஐ என்றால் இறைவன், என்றால் கடவுள். கடவுள் திருக்குறள் பொட்டு அப்படின்னா நான் ஆண்டவன், சக்திக்குரியவர். சக்தி வாய்ந்தவன். பொட்டு யாரு இருப்பாங்க தெரியுமா? யார் வைப்பாங்க? பொம்பளை இருப்பாங்க பொட்டா. ஆமா. அதான் பொம்பளையாவா? பொம்பளைன்னா யாரு? பொம்பளை கடவுள் யாரு? என் தங்கை சக்தி, பராசக்தி, ஆதி பராசக்தி என் தங்கை தானே. அவன் வைக்கிறானா? நீ எதிரா செய்யற பொட்டா? இவங்க தங்கச்சி தானே, இவங்க உடன் பிறந்தவங்க தானே. ஐயனா இவரு கடவுள், அவங்க தங்கச்சி அவங்க சக்தி இல்லையா? இவர் சிவன் அம்சம், அவங்க சக்தி அம்சம். சக்தி சேர்ந்தாதான் ஒரு மனுஷன் ஆக முடியும். மேடம் மக்களை துடுறீங்களே. நான் எப்படியா போட்ட ரவுடி நான் எப்படியா போட்ட ரவுடி உனக்கு வீரன் இருந்தா என்ன ஓல மாத்த ஓம இருந்தா பேச்செல்லாம் சாமர்த்தியமா பேசுற, கீழே பார்த்தா ஒண்ணு கூட்டுனுக்குற. இடையன்னா என்ன தெரியுமா? இந்த திருட்டு எடப்பையன் மடப்பையன் பொறுக்கி பையன் பொறம்போக்கு இடையன்னா என்ன தெரியுமா? நன்மைக்கும் தீமைக்கும் இடையே இருப்பவன். இடையே இருந்து நல்லது எது கெட்டது என்று உலகத்துக்கு அறிவிப்பது ஆண்டவன். அதனால்தான் என்ன இடையன். நல்லது எது கெட்டது நன்மைக்கு தீமைக்கு நடுவே இருந்து நடுநாயக மூர்த்தியா இருக்கிற ஆண்டவன். நடுமூர்த்தியா? நடுநாயக மூர்த்தி. நடுநாயக மூர்த்தி. நடுநாயகன் நன்மை சொல்லக்கூடியவன், நாட்டுக்கு நன்மை படைக்கக்கூடியவன், நாராயணமூர்த்தியுடைய அம்சம். இப்ப எது வந்துக்கிறீங்கப்பா? உன்னை மடிக்க வேண்டும், என்ன உன்னை கொல்ல வேண்டும், என்ன? ஆமா உதிரித்து குடிக்க வேண்டும். எனக்கு நிகர் யாருறாங்க? சொத்தத்தலையா? எனக்கு நிகர் நான் இருக்கின்றேன். எனக்கு
இருக்கு ராதாகிருஷ்ணன் தூக்கி போட்டேன் அவன் செத்துட்டான் நீ வர மாட்டான் மாட்டி விட்டான் செத்து விட்டான் வெற்றி நடந்தது சபாஷ் சபாஷ் நீ என்ன சும்மாவா இவனுடைய வேறு எப்படிப்பட்டது டேய் என்னடா பாதக எப்படி செய்யலாம் நீ இதில் கிழிக்க மாட்டேன் சாப்பாடு தான் ரெண்டா கிழிப்பேன் மாமா ஏண்டா பக்காசுரனுக்கு ஒரு வண்டி சாப்பாட்டை நீ ஒரு ஆளை சாப்பிட்டு எடுத்த ஒரு பெரிய புலா மரத்தை கீழ் விட்டுட்டு நடுவாகத்தை பல்வலி கொண்ட பையன் நீ கீழ்ச்சி போட்டு சொல்றியே சமர் செய்யும் போது என்னை உற்று நோக்கி பார் சரி புறப்படு சண்டிக்கு போற பாட்டு பாடி நான் சண்டிக்கு போவா கோர்ட்ட விட்டுட்டு இந்தியால பாட்டு பாடி போ சண்டிக்கு போ பாட்டு பாடிட்ட போ சண்டிக்கு அப்படியே போ சண்டை வீர தானே நீ பாடு தூக்குறடா வீர தாங்க இப்போ பாடி பாரு பாட்டு இப்ப பாடா டேய் பாடு சண்டை பாதி போற ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை 20 முறை அவன் சபருக்கு சென்றான் கிழித்து போட்டுக் கொண்டிருந்தான் மீண்டும் விட்டுக் கொண்டு வருகிறானே ஆமாம் இந்த 21ஆம் முறை யுத்தம் செய்கின்ற போது வைத்துனா என்னை உற்று நோக்கி பார் என்று சொன்னாய் மாமா ஆமா அதே போன்று உற்று நோக்கி பார்த்தேன் ஏதோ உங்கள் கரெக்டாக ஏதோ ஒரு சைகை காட்டினீர்கள் அதே போன்று நானும் செய்தேன் கிழித்து போட்ட மீண்டும் ஒற்ற முடியாமல் இருந்து மாண்டி விட்டால் என்ன காரணம் என்ன தெரியுமா இவன் பிறக்கும் போது இருப்பிளவாக பிறந்தவன் அப்படியா ஒரு கண் பாதி மூக்கு ஒரு கால் ஒரு கரத்தோடு இரு பிளவாக பிறந்தவன் சரதேவி கரம் பட்டவுடனே இரு பிளவாக இருந்தவன் ஒன்றாக ஒட்டி கொண்டு விட்டான் அதனால் எத்தனை முறை கிழித்து போட்டாலும் ஒட்டி கொண்டே இருந்தான் நான் ஒரு துருவ எடுத்து இரண்டாக கிழித்து தலைமையை காரணமாக மாற்றி போட்டு அதே போல் நீ மாற்றி போட்டாய் ஒட்ட முடியாமல் அங்கேயே மாண்டி விட்டான் சராசரன் மாண்டி விட்டான் இவனுக்கு ஒரு மகன் இருக்கிறான் சகதேவன் தம்பி சகதேவன் அவனுக்கு நாட்டை மறுபடி சுட்டிவிட்டு சிறையில் இருக்கின்ற 99 மணிமணி ராஜாக்களை சிறையை எடுத்துக் கொண்டு மாமா சென்றார்கள் மகத தேசம் மாமாவோடு சென்றவர்கள் வரவில்லை சென்ற இடத்திலே என்ன ஆனது ஒன்றுமே புரியவில்லையே அப்படியா வெற்றியை ஆண்டவனுக்கு 2 தான் சென்று மகத தேசம் சராசரனை கொண்டு விட்டு 100 ராஜாக்களை கொண்டு வந்து விட்டோம் 100ஓடு சேர்த்து நான் இருக்கிறேன் சபையிலே இப்போது ராஜசூழ் யாகத்தை சிறப்போடு செய்ய வேண்டும் அப்படியா வில்லேஜ் சேனல் மனம் மலை பாயுதே மலை பாயுதே
கொண்டு வந்து இந்த தர்மனுடைய முன்னிலையை செய்தால் இதுதான் தர்ம ராஜசூயாகும். அப்படி ஆகட்டும் மாமா, நன்றியே உமக்கு. ஆகட்டும். பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே,